பாம் ஆயில் எண்ணெய் காய்ச்சுறோம் இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி தட்டி போடுவோம். அப்புறம் புளி போடுவோம் இல்லையா? இஞ்சிக்கு பதிலா நம்போ பூண்டு கூட போட்டுக்கலாம். அதுவும் நல்லது தான். ஒரு முறை நீங்க இதையும் அப்படிமா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பீர்க்கங்கா இருக்கு இல்லையா? நான் நான் ஒரு வீட்ல பார்த்தேன். பீர்க்கங்கா தோல் சீவுறப்ப பார்த்தீங்கன்னா, மேல எல்லாம் சீவிட்டு வெள்ளை வெள்ளேன்னு இருந்தது. அது அப்படி போடுறதுக்கு பதிலா நம்ம அந்த கூரா இருக்கு இல்லையா மேல, அத கிளீன் பண்ணிட்டு, இந்த பச்சையோடயே நம்ம போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃபைனா கட் பண்ணிட்டு, நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அவ்வளோதான் சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, சாதம், கேரட், பீட்ரூட் போட்டு ஒரு குழம்பு வச்சுட்டேன். கத்திரிக்காய் வந்து மசிச்சாச்சு. பீர்க்கங்காய் பொரியல். அதுக்கப்புறம் எப்பவும் போல் தயிர், ரசம். அவ்வளோதான். இன்றைக்கி சாதமெல்லாம் பேக் பண்ணியாச்சு. கிளம்ப வேண்டியது தான். சும்மா இது வந்து பட்டை, லவங்கம், சோம்பு அரைச்சி ஊற்றி அப்படியே பரட்டியாச்சு ஒரு தக்காளி போட்டு. காலைக்கு வந்து பார்த்திங்கன்னா, ராகி அடை தட்டியாச்சு. இது வந்து கத்திரிக்காய் மசியல். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச்சு.